வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிற ஒரு போட் நெக் டிசைனில் மிரர் ஒர்க் எப்படி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் நேம் வந்து பிரியா. ஸோ இப்போ பிரியா வந்து எப்படி ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் ஆரி ஒர்க்கும் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க இந்த டிசைனர் ப்ளவுஸுக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ பாருங்கள், பிரியா வந்து இப்போ ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரியா வந்து இப்போ மிரர் ஒர்க் தான் இந்த டிசைனர் ப்ளவுஸில் ஃபஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டனால ஈஸியாக சிம்பிள் டிசைனாக இருக்கணும் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்றாப்புல இந்த மாதிரியாக சிம்பிள் டிசைனை ட்ரா பண்ணி கொடுத்தேன். ஸோ அதை தான் பிரியா கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் மெட்டீரியலில் ட்ரேசிங் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறமா எப்படி இந்த டிசைன் வந்து மெட்டீரியலில் நமக்கு ட்ரா ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ பிரியா காட்ட போகிறாங்க. பாருங்கள், இப்போ அவங்க ட்ரா பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ அவங்க ட்ரேஸ் பண்ணி இருக்கிறது எப்படி மெட்டீரியலில் ட்ரா ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் அவங்க ட்ரா பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் நான் இப்போ அவங்க வந்து பைப்பிங் த்ரெட் ஸ்டிச் பண்ணிவிட்டு எம்போஸ்ட் பீட் ஒர்க்கு ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க ட்ரை பண்ணுறனால கொஞ்சம் இந்த மாதிரி பீட் ஒர்க்கோடு நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டனால இந்த மாதிரியாக அவங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டை வந்து என்ன பண்ணிக்கணும், ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ அந்த லோடிங் ஸ்டிச், அந்த பீட் ஒர்க்கை சுகர் பீட், இது வந்து அவங்க காப்பர் பேஸ்லேயே அவங்களுடைய சாரீ இருந்தது. ஸோ காப்பர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரியாக பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச் பண்ணுறாங்க. ஓகே, இது பிரியா வந்து ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிற அவங்களுடைய டிசைனர் ப்ளவுஸ். ஓகே, இப்போ பாருங்கள், பிரியா வந்து அந்த பீட்ஸ் எல்லாமே கரெக்டாக நீடில் எப்படி லோட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த பைப்பிங் த்ரெட்டில் இந்த மாதிரியாக ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். பிகினர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃபியர் உங்களுக்கு இருக்கும். பட் போக போக என்ன செஞ்சுக்கணும், ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். அதே தான் இப்போ பிரியாவும் அவங்க ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிற இந்த ப்ளவுஸில் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மைண்டோடு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது. பட் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு ஓவராக இருந்துச்சு, நம்மளும் செய்யணும், ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மிரர் ஒர்க் ப்ளவுஸை டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தான் இப்போ பிரியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லோடிங் ஸ்டிச் எல்லாம் இந்த பைப்பிங் த்ரெட்டில் அவங்க ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மிரர் ஒர்க்லேயும் எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பீடை வந்து ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி பிகினர் ஸ்டூடெண்ட் நீங்கள் இப்போ எடுத்து இப்படி பழகிக்கலாம். போக போக உங்களுக்கு வந்து ஸ்பீடு கிடச்சிக்கிடும். அண்ட் பாருங்கள், இப்போ இதெல்லாம் முடிக்கிறாங்க. முடித்த உடனே இந்த மாதிரி அவங்க அந்த பைப்பிங் த்ரெட்டில் ஃபினிஷ் பண்ணி முடித்ததை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அண்ட் மிரர் ஒர்க்கும் ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து பேஸ்ட் பண்ணி அது ட்ரை ஆன பிறகு தான் இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த த்ரெட் ஒர்க்கை வந்து மிரருக்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாரீ வந்து சேம் கலர், ப்ளவுஸ் மெட்டீரியல் அண்ட் சாரியும் சேம் கலர். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக எந்த த்ரெட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ பிரியா வந்து அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கும் சாரீ கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற சில்க் த்ரெட் கலர் எடுத்துகிட்டு இந்த மிரர் ஒர்க்குக்கு மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், அவங்க இந்த த்ரெட் ஒர்க்லேயும் இது அவங்க ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுற ஒரு சில்க் த்ரெட் எம்ப்ராய்டரியும் கூட. ஸோ எந்த பிசுறு இல்லாமல் பிரியாவுக்கு நீட் ஃபினிஷிங்கில் அவங்க இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நான் பிரியாவை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணப்போ எந்த எம்ப்ராய்டரியும் அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து ஆரி ஒர்க் படிச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிரியா வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்பாக என்கிட்ட என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்களே பிரியா சொல்கிறத இப்போ கேட்க போகிறீங்க. அக்கா, நான் உங்கள் ஸ்டூடெண்ட் பிரியா பேசுகிறேன்க்கா. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிளாஸுக்கு வரும்போது என்னால் முடியுமா, நான் உங்ககிட்ட கேட்க வரும்போது என்னால் முடியுமா, நான் இதுக்கெல்லாம் ஒர்த்தா, என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடு தான் நான் உங்ககிட்ட கிளாஸுக்கே வந்தேன். நான் அப்போது நீங்கள் முடியும் அப்படின்னு சொல்லி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் எனக்கு ரொம்ப பொறுமையாக நான் என்ன கேட்டாலும் கோவப்படாமல் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் செகண்ட் லெவல்லலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்க்கா. லீஃப் எல்லாம் போட ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். அப்போல்லாம் எனக்கு வரல நான் திருப்பி உங்ககிட்ட கேட்கும் போதெல்லாம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக எனக்கு சொல்லி கொடுத்தீங்கக்கா. இத்தனை நாள் எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்து என்னை 4 லெவல் என்னை படிக்க வச்சு என்னை இவ்வளோ தூரத்தை கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்க்கா.
நான் இவ்வளோ தூரம் வருவேனான்னு எனக்கு 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 என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனால் நான் திருப்பி 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 வந்து நான் படித்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து எனக்கு ஆரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுக்கா. அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் தான் என்னை உன்னால் முடியும் முடியும் முடியும்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ்க்கா. ஓகே, தேங்க்யூ பிரியா ஃபார் யுவர் ரிவ்யூ. இதே மாதிரி தான் நிறைய பேருடைய மைண்டில் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோடு இருப்பீங்க. ஆரி ஒர்க் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு சிம்பிள் ஒரு டெக்னிக் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கு செஞ்சாலுமே ஃபுல் ஹார்ட்டடாக செய்யுங்க, ஹாப்பியாக செய்யுங்க. இப்படி இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களாலேயும் முடியும். உங்களாலேயும் ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ண முடியும். அண்ட் உங்களாலேயும் நிறையா ப்ளவுஸஸ்க்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ பிரியா பாருங்கள், ஃபினிஷ் பண்ணி முடித்த உடனே அவங்களுடைய போட் நெக் மிரர் ஒர்க் டிசைனர் ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் நவ் இப்போ அவங்களுடைய ஸ்டிச்டு ப்ளவுஸையும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஸ்டிச்டு ப்ளவுஸ் இந்த மாதிரியாக பேக் நெக்கில் இந்த மாதிரி டிசைனோட ஃபுல் ஓப்பனோடு இருக்கிற இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி வேணும்னு பிரியா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்டு ஸ்லீவில் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறத வந்து அந்த பார்டர் டிசைன்லேயே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்டரில் ஜஸ்ட் சிம்பிளாக அந்த மிரர் ஒர்க் அண்ட் பீட் ஒர்க்கோடு இந்த மாதிரியாக பிரியா எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நைஸ் பிரியா, யுவர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இஸ் வெரி பெஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே, இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.